ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாமி, இது எவ்வளவு பெரிய பிரச்சனை, இத சரி பண்ண வேணாமா? ஒரே ஒரு ஐடியா சொல்றா, ஒரே ஒரு ஐடியா. மச்சான், கோவமா இருக்கிற பொண்டாட்டிய சமாதானப்படுத்துறதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் மல்லிகை பூவையும் அல்வாவையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாரு, நீ என்ன பண்ற, 3 முழம் மல்லிகை பூவையும் 3/4 கிலோ அல்வாவும் வாங்கிட்டு போய் சிஸ்டர்ட்ட கொடு. அவங்க ஈஸியா சமாதானம் ஆயிடுவாங்க. மச்சான், எப்படி ஐடியா? என்னடே, இதெல்லாம் ஒரு ஐடியாவாடா? எவ்வளவு யோசிக்கிறேன்னா இதை யோசிக்க மாட்டானா? இதை சொல்றதுக்காக வேலை மெனக்கிட்டு உனக்கு போன் பண்ணி வர சொன்னா ஏன்டா டேய்? நான் மச்சான் இப்படி பேசுற? இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் மச்சான். ஐயோ, அது ஆகும் சாமி, அது எனக்கு தெரியும் சாமி. வீட்ல இருந்து வெளியில வந்ததும் நான் நேரா பூக்கடைக்கு தான் போனேன். ஆனா என் நேரம் இன்னைக்குன்னு பார்த்து ஏதோ பயங்கரமான முகூர்த்த நாளாமே. அதனால முழம் 110 விக்குது. 3 முழம் வாங்கினா கூட 330 ரூபாடா. அவ்வளோ விலை கொடுத்து பூ எப்படா வாங்க முடியும்? அதனாலதான் வேற ஏதாவது ஐடியா பண்ணலாமேன்னு உன்னை கூப்பிட்டேன். ஏன் சாமி, இந்த பூ வாங்கி கொடுத்து பொண்டாட்டியை சமாதானப்படுத்தணுங்கிறதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்காக மல்லிகை பூவே தான் வாங்கி கொடுக்கணுமா? ஏன் இந்த சாமந்தி பூவெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாதா? சாமந்தி கிலோ 40 ரூபா தான்டா. சாமந்தி பூவை பார்த்தா ஆதரவு சமாதானமாக மாட்டாளா? அவ கோவம் குறையாதா? கோவம் குறையாது மச்சான், அது இன்னும் ஜாஸ்தி ஆகி உன் மேல குளவரி ஆயிடுவாங்க. ஐயோ, அப்புறம் என்னடா பண்றது? மச்சான், இத பாரு, நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் கலங்க கூடாது. சொல்லு. இத பாரு, குறைஞ்ச செலவுல நிறைய மல்லிப்பூ வாங்குறது எப்படின்னு என்கிட்ட ஒரு அதி அற்புதமான ஐடியா இருக்கு. அப்படியா சாமி? ஆமா மச்சான். இத பாரு, அதோட இல்லாம ஸ்வீட் செலவும் குறைக்கிறதுக்கு இன்னொரு அதி அற்புதமான ஐடியா இருக்கு. ஐயோ சாமி, பில்டப் கொடுத்துட்டே இருக்காம சொல்லுடா, ஐடியாவை சொல்றா. சொல்றேன் மச்சான், கேளு. எப்படி மச்சான்? சாமி, சாமினா சாமிதான். சூப்பர் ஐடியா கொடுத்திருக்க. இன்னைக்கு பாரு, ஆதரே சும்மா அசத்திடுறேன், அசத்தி. ரொம்ப தேங்க்ஸ்டா சாமி. வரடா. மச்சான் மச்சான் மச்சான், எவ்வளவு நேரம் ஆனாலும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்க. கண்டிப்பா சாமி, வரடா. அசத்து மச்சான். காப்பாத்து கடவுளே. டே பிரபு, ஆதர இன்னும் டென்ஷனாதான் இருக்கா? இப்ப உன் கண்டிஷன் வெரி டேஞ்சரஸ் கண்டிஷன். உஷாரா இரு. ஆதிமா, ஆதிமா, ஆதிமா. யார் நீங்க? என்ன அதுல பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்ட? நான் தான் பாவா வந்திருக்கேன். பாவா? யார் பாவா? என்ன நீ இப்படி கேக்குற? பன் பரோட்டாவும் இலை பரோட்டாவும் வாங்கி கொடுத்தப்போ 2 பரோட்டாவையும் பிச்சு போட்டு ஒன்னா சேர்த்து குருமா ஊத்தி குழப்பி அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு பாபா பாபான்னு பாசமா கூப்பிடுவியே, அந்த பாபாவே மறந்துட்டியா? அட கடவுளே. அந்த பரோட்டா கதெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு. உங்க மேல நான் பயங்கர கோவத்துல இருக்கேன். நீ என் மேல கோவமா இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆதர. அதனாலதான் உன்னை கூல் பண்றதுக்கு சில பல பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாத்தியா? என்ன இது?
உனக்கு பிடிக்கும்னு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இரு இரு எடுக்கிறேன். ஆ, ஆ. இந்தா சாப்பிடு. ம்